ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு ஸ்டாட்டிக் ரிசோர்ஸில் ஒரு இமேஜை ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜ் எப்படி நம்ம எல்டபிள்யூசி காம்பனண்ட்ல வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் ரிசோர்ஸ்னா ஒன்றுமே இல்லைங்க. நம்ம ஒரு ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிட்டு அந்த ஃபைல் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். லைக் HTML ஃபைலாக இருக்கலாம், JS ஃபைலாக இருக்கலாம், ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலாக இருக்கலாம், அதில் CSS ஃபைலாக இருக்கலாம், இல்லை இமேஜாக இருக்கலாம். ஸோ எதை வேணாலும் நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்டாட்டிக் ரிசோர்ஸில் ஆட் பண்ணிட்டு அந்த அந்த ரெஃபரன்ஸை வச்சு நம்ம கோடிங்கில் வந்து அந்த ஃபைலை வந்து நம்ம ரெஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகே, நான் எந்த இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் இமேஜ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செட்டப்பில் போயிட்டு ஸ்டாட்டிக் ரிசோர்ஸ்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ண உடனே உங்களுக்கு இது மாதிரி கஸ்டம் கோடில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் நியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ பட்டனை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் உங்களுடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. நான் என்னென்னா சேல்ஸ் இமேஜ் ஐக்கான்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் ஃபைல் நேம் வந்து சூஸ் பண்ணுறேன். ஃபைல் நேமில் வந்துட்டு நான் சொன்னேன்னா இந்த இமேஜ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, கேட்ச் கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கொடுத்தீங்க அப்படின்னா தான் எல்லா இடத்துலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் LWC காம்பனன்ட் நான் வச்சுக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் டைம் எடுத்துக்குது. நேம் ஆல்ரெடி யூஸ்டு. ஸோ நான் என்ன பண்ணா நியூன்னு சொல்லிட்டு புது நேம் வச்சுக்கிறேன். ஓகே, நியூ. இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஃபைலை வந்து நீங்கள் வியூ கூட பண்ணி பார்த்துக்கலாம். வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து இந்த இடத்துல லோட் ஆகும். ஓகே, ஆக்சுவலாக இமேஜே ஆட் ஆகலை. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எடிட்டில் போயிட்டு சூஸ் த ஃபைலில் திரும்ப அந்த ஃபைல் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிவிட்டு சேவ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வியூ ஃபைல் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த வியூ பண்ணி பாருங்கள், நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. ஓகே, ஸோ இந்த நேமை வச்சு தான் நம்ம இந்த இமேஜ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் விசுவல் ஸ்டுடியோ வந்துட்டு நான் புதுசாக ஒரு லைட்னிங் காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். கிரியேட் லைட்னிங் காம்பனண்ட் ஸ்டாட்டிக் ரிசோர்ஸ் அந்த மாதிரி ஸ்டாட்டிக் ரிசோர்ஸ் ஃபைல் அந்த மாதிரி சொல்லி வச்சிருக்கேன். ஸ்டாட்டிக் ரிசோர்ஸ் LWCன்னு சொல்லிட்டு காமெண்ட் வச்சுருக்கேன். டைரக்டரி கேட்குது, டைரக்டரி கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு HTML ஃபைல் JS ஃபைல் ரெண்டு கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ JS ஃபைலில் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இம்போர்ட் இங்கே இப்போ அதுக்கு அடுத்தது ஒரு அலையாஸ் நேம் கொடுக்கணும். நான் என்னன்னா சேல்ஸ் இமேஜ் சொல்லி கொடுத்துருக்கேன். டபுள் கொட்டேஷனுக்குள்ள @Salesforce தான். இதுக்கு முன்னாடி நான் ஒன்றா ஃப்ரம் கொடுக்கணும். ஃப்ரம்குள்ள @Salesforce /URL resource சொல்லி நம்ம இடத்துல கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா URL resource கொடுக்கணும். URL resourceக்கு அப்புறமேலு உங்களுடைய இமேஜோட அந்த ஸ்டாட்டிக் ரிசோர்ஸோட நேம் வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் ரிசோர்ஸோட நேம் வந்து நான் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு நேம் வந்து கிரியேட் பண்ணேன். SF இமேஜ் அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த சேல்ஸ் இமேஜ் வந்து இதுக்கு அசைன் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஸ்டாட்டிக் ரிசோர்ஸ் இமேஜை வந்து கெட் பண்ணி இந்த வேரியபிள் வந்து நான் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ HTML ஃபைலில் போயிட்டு நம்ம அந்த இமேஜ் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு லைட்னிங் கார்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைட்னிங் ஐஃபன் கார்டு. ஓகே, அவ்வளோதான். டைட்டில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம டைட்டில்னு சொல்லி டைட்டிலில் ஸ்டாட்டிக் ரிசோர்ஸ் இமேஜ் டைட்டில் வச்சாச்சு. இங்கே தான் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இமேஜ் டேக் வந்து ஆட் பண்ணணும். IMG. ஓகே,
ஸோ ஐஎம்ஜி இந்த இடத்துல வந்துட்டு என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்சி வந்து கொடுக்கணும். ஸோ எஸ்ஆர்சியில் என்ன கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஃப் இமேஜ் இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் கொடுக்கணும் இந்த இடத்துல. ஓகே, அதுக்கப்புறம் ஆல்ட். இந்த ஆல்ட்ல வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணா சேல்ஸ்ஃபோர்ஸ் இமேஜ்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். நான் இப்போதைக்கு ஹைட்டு வித்தில் எதுவுமே செட் பண்ணல. செட் பண்ணதுக்கு அப்புறமேலு நம்ம ஜஸ்ட் இமேஜ் ஷோ ஆனது டிஸ்பிளே பண்ணதுக்கு அப்புறமேலு நமக்கு எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு ஒன்றுமே பண்ணல. ஸ்டாட்டிக் ரிசோர்ஸில் வந்துட்டு ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன் LWC காம்பனண்ட்ல. அதை வந்து இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டு இந்த அசைன் பண்ண வேரியபிளை வந்துட்டு இந்த ஐஎம்ஜி டேக்ல வந்துட்டு இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா மெட்டாடேட்டா. ஸோ இங்கே மெட்டாடேட்டாவில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இது பண்ணணும். இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம அந்த இடத்துல கொடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னுடைய ஆர்க் சூஸ் பண்ணிட்டு என்னுடைய ஆர்குக்கு இதை வந்துட்டு டெப்ளாய் பண்ண போறேன். ஸோ டெப்ளாய் சோர்ஸ் டு ஆர்க் நியூ காம்பனன்ட் இது. ஓகே, டெப்ளாய் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னுடைய ஆர்கில் ஏதோ ஒரு பேஜ் வந்துடுறேன். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பேஜ் எடிட் பண்றேன். ஹோம் பேஜில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஹோம் பேஜில் ஆட் பண்ணலான் இருக்கேன். இந்த பேஜை வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா எடிட் பண்ணி நம்ம புதுசாக கிரியேட் பண்ண LWC காம்பனன்ட் வந்து இங்கே நான் ஆட் பண்ண போறேன். ஓகே, லோட் ஆகிட்டு இருக்கு. எடிட் பேஜ். எடிட் பேஜில் நம்ம கிரியேட் பண்ணது வந்து என்ன காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ரிசோர்ஸ் LWC இந்த காம்பனன்ட்டு. ஸோ ஆல்ரெடி ஒரு காம்பனன்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த காம்பனண்ட்டை வந்துட்டு நீங்கள் எங்கே வேணாலும் ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல ட்ராக் பண்ணி வர்றேன். ஸோ இந்த காம்பனன்ட் லோட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் வருது. இருந்தாலும் நம்ம சேவ் பண்ணிவிட்டு அங்கே போய் பார்க்கலாம். சேவ் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஜஸ்ட் அது இன்னொரு தடவை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சம்திங் சேவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் பேக் போயிட்டு வந்து பின்னாடி செக் பண்ணலாம். ஓகே, ஸ்டில் லோட் ஆகிட்டே இருக்கு. என்ன பண்றேன்னா இங்க போயிட்டு ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் வந்துட்டு இங்க இடத்துல ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து சைஸ் வந்துட்டு இது வந்து நம்ம டைட்டில் கொடுத்துருந்தோம், அது வந்திருக்கு. இமேஜ் வந்துருச்சு. இந்த இடத்துல இமேஜ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, எனக்கு கொஞ்சம் சின்னதா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சா என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஹைட் செட் பண்ணிக்கலாம். ஹைட் வந்துட்டு ஒரு 100 பிக்சல். ஓகே, அதே மாதிரி சிமிலர்லி வித் வந்து பார்த்தீங்கன்னா 100 பிக்சல். சேவ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், திரும்பவும் டெப்ளாய் டு சோர்ஸ் ஆர் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இது கொஞ்சம் அப்டேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்.
இன்னும் மாறல. ஸோ மேபி நம்ம எடிட் பண்ணால் சீக்கிரமாக வந்துடும். ஸோ எடிட் பேஜ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து சின்னதாகிடுச்சு. இப்போ சேவ் சேஞ்சஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வித் வேணா நீங்கள் இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல உங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட் வேணும் நீங்கள் அப்படின்னு நினச்சினாலும் இந்த இடத்துல நீங்கள் வேற கண்டென்ட்லாம் நீங்கள் கோடிங் LWC காமெண்ட் மூலமா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து ஒரு ஸ்டாட்டிக் ரிசோர்ஸில் இமேஜ் ஆட் பண்ணிட்டு அதை வந்து LWC காமெண்ட்ல வந்துட்டு ரெஃபர் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்னாலும் கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட்னாலும் கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஓகே, முக்கியமா இந்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரெஃபர் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.